இந்த கனாபுத்தான மடித்தான். அதனால ஒரு மோகினியாக பெண்ணாக விட்டு பெண்ணுக்கு மயங்காதவன் யாருமே கிடையாது. ஆணாக பிறந்தால் பெண்ணுக்கு அடிமை ஆக வேண்டும். அதனால உடனடியாக மோகினியை விற்பனை செய்து அவனிடம் அனுப்புவோம். மோகினியை யாக செய்தார். அடிமறித்து அவனை இந்த ஆடவனை வழிமறிப்பார். வழிமறித்து மடித்து விடுவார். உண்மைதான். ஆகட்டும். நக்குமாவா? நக்குமா என்று சொல்லக்கூடிய நயன்தாரா உனக்கு என்ன வேலை தெரியுமா? யாரா எவ்வளவு தெரியவில்லை. இன்னைக்கு யாரை கற்பழிக்க யாரோ நம்ம அரண்மனை தேடி வருகின்றார்கள். யாரா இருந்தாலும் சரி மந்தர மாயாச்சாரத்தினால ஒரு இந்த மாயா மோகினி. ஆமா, இந்த மாயமோகினியா விட்ட நம்மளுடைய கோட்டை தேடி யாரோ ஒருவன் வருகிறான். அதனால போன உடனே உன்னுடைய அழகை காட்டி மதிவைக்கு அவன் கைக்குள்ள போட்டு எப்படியா நான் மடிக்க வேணும், அவனை கொல்லணும். ஆமா, அவ்வளவுதானே. நான் மயக்க அவனை கொல்லுகிறேன். நீ கவலையா படாதீங்க. இதப்படி ஆயுதத்தை நான் வரும்போது அவனுடைய மூளையும் எடுத்து வருகிறேன். ஆயுதத்தை பிடிச்சிட்டீங்களா? இல்ல, நாளைக்கு 2500 வேண்டும். போலாமா? எனக்கு காமம்னா பிடிக்காது. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ முதல்ல பல்லாக்கா படுத்துக்கோ. நான் மேல மட்டையை உரிக்கிற மாதிரி நான் உரிச்சுக்கிட்டு. எனக்கு வேண்டாம். பிடிக்காது. குஞ்சில்ல இல்லையா? எனக்கு வேண்டாம். கட்சி எனக்கு ஒரு உமா கொடு. ஆனால் இவள் பேசக்கூடிய பாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியாக இருக்கிறது. சேர்ற மாதிரி சேரலாம். என்ன செய்வாளோ பார்க்கலாம். என்னை போ ஜோடி உனக்கு கிடைக்காது. அந்த பையன் இங்க வெறி எடுத்தவன் போல இருக்கு. என் முளையும் போச்சு, என் மூக்கும் போச்சு, என் முண்டையும் போச்சு. எல்லாத்தையும் நோண்டி விட்டாடி. அவன் கட்டிலேயே நோண்டி விட்டான். உன்னுடைய ஆசைக்கு இணங்காமல் உன்னுடைய மூக்கு மலையில அறுத்து அகமானம் செய்து விட்டானா? மூக்கு மலையும் போயிருந்தாலும் பரவாயில்லையே. முக்கியமான ஒரு கூதி பாடி அம்மா. அவன் வந்தவன நீ சர்வசாதாரணமா நினைக்காதாயா? ரொம்ப பயங்கரமான சின்ன பையனா தான் இருக்கிறான். ரொம்ப விவரமானவன். எப்படியோ கவலைப்படாது. உனக்கு ஒரு புங்காப்பு, இவளுக்கு ஒரு புளியாப்பு ரெடியா இருக்கு. எத்தனை ஊருக்கு எடுத்து மாயமோகினி மன்னாது மன்னர் அத்தனை பேர் எனக்கு அடிமை. ஆனா பொடி பையன் என்ன பண்ண போறான்? அவன் என்ன பண்ணுவான்? அவன் பாக்கலாம். வர்றான் பாரு.
பாவியாகி ஆரவள்ளி மூடுபணி கலாபுதம் போகனி உச்சலாட்டம் செய்தார். காளியினுடைய அருளால் அத்தனையும் வென்றேன். இப்பொழுது இதுதான் ஆரவள்ளி சபா மண்டபம். ஆரவள்ளி கோட்டை போய் பார்த்தான். அங்க ஒரு போர்டு பட்டை எழுதி கட்டிருக்குது. அண்ணா கைது கட்டிய ஆடவன் யாராக இருந்தாலும் சரி, நாங்க வைக்கப்பட்ட பந்தயத்தை செய்ய முடியலன்னா எங்களுக்கு அடிமை. நாங்க வச்ச வேலையை செய்யணும், நாங்க போட்ட சோத்தை திங்கணும், எங்களுக்கு அடிமை. ஜெயிச்சுட்டா இன்னும் பந்தயம் இருக்கிறது. அப்படி ஆரவன் இடத்தில் இருக்கப்பட்ட பந்தயத்தை பூரா ஜெயிச்சுட்டா வெற்றிக்கு வெகுமதியா, வெற்றிக்கு வெகுமதியா நான் வெற்றி பெண் கொடுக்கிறேன் அப்படின்னு பட்டை எழுதி கட்டிக்கிறான். சரி பார்த்தா அள்ளிமுத்து நாய் கெட்ட கேடு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிந்தியா, விளக்க மாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா, நாய்க்கு பேரு முத்து மாலையா, நாடு ஓடிங்களா அப்படின்னு தன் கையில இருக்கிற மணிமந்திர வாழை அந்த போர்டை அடிச்சு சுக்கு நூறா நுணுக்கலாம். ஆரவள்ளி கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற போர்டை அடிச்சு சுக்கு நூறா நுணுக்கலாம். சுக்கு நூறா நுணுக்கிட்டு ஆரவள்ளி கோட்டை மதில் மேல ஏறுறான்.
பொம்பளைங்களா நான் தாண்டி அள்ளிமுத்து அள்ளிமுத்து பேர சொன்னா அறுத்தத்தல கூத்தாடும் அள்ளிமுத்து பேர சொன்னா அறுத்தத்தல கூத்தாடும் அடியான்னு சொல்ல நான் அறுத்தா நாசை எந்த ஊரு எந்த எந்த ஊரு எந்த நான் யாருன்னு கேக்குறியா நான் தாண்டி சொல்றேன் அதாவது இந்திரபுரத்தை ஆளக்கூடிய பீமன் அந்த பீமன் உங்க 7 பேருக்கு ஓத்துட்டாரமே பார்த்தோன்னா வாய் உடம்பிடிக்குது இந்த ஆறாவது ஆனா அந்த பீமன் தோத்து விட்டாருல்ல என்னமோ தர்மராஜாவுக்கு நிருபர்தனைங்களா அதே தர்மம் அந்த பீமனை ஒப்படைச்சால் ஆச்சு கப்பம் கட்ட வேண்டும் அதனால அந்த 5 பஞ்ச பாண்டவரும் கப்ப பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கப்பம் கட்டத்து வந்திருக்கிறேன் சரி ஆமா அக்கா ஆளுக்கார போயிட்டா கப்பு பண்ணாரா கொண்டு வந்திருக்கீங்களா என்ன பண்ண எங்களுடைய அரவணையில கட்டான இருக்கும் அதுல வச்சுட்டு திரும்பி பார்க்காம நான் கொண்டு போய் கஜானாவில் கொட்டிட்டு போறதுனா அவ்வளவு கூமட்டையா நான் கஜானாவில் கொட்டிட்டு போயிடுறேன் நாளைக்கு கணக்கு கம்மியா இருக்குதுங்க இதுல செல்லாத காசு இருக்குதுங்க அதுக்கெல்லாம் நான் ஆட்டாளி இல்ல நான் கப்ப பணம் கொடுக்கறதுன்னா சேலியை தூக்கி புடி சேலியை தூக்கி விரிச்சு புடி முந்தானி சேலிய முந்தானி அப்படியே சலக் 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 எண்ணி போடுறேன் தங்க இவன் பொடி பையன் ஒரு ஜாடு கூட இல்ல அரிஞ்சா ஒரு சட்டிக்கு அதனால தங்க நீ மடியாண்டி நீ வாங்கு அப்படியா பாண்டவருக்கு ஆளுகர் பையா ஆளுகர் பையா என் தங்கச்சி மடியாந்து வா நீ வேணுங்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்துட போட்டு நீ தூக்க மாட்டியா என் தங்கச்சிக்கு வச்சு தூக்குறா பாரு அது உன்னால கொடுக்க முடியுமா கொள்ளையாடுறது பெருசால இருக்கும் கப்ப பணம் கொண்டாந்தியா இந்த ஆடி கப்ப பணம் இந்த ஆடி பாண்டவர்களா இந்த 6 வல்ல பெண்க அடிக்கிறன்னு சொல்றியா அடிக்கிறதுக்கு ரூல்ஸா கிடையாது ஏன்னா நீ நாடாள கூடிய ராணி ஆமா ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அராஜாய்க்கு இருக்கிறோம் ஆனா வந்தீங்களா வர்ற வழியில என் கோட்டைக்கு முன்பாக ஒரு பொருள் இருந்து பாத்தியா பொருள் இருக்குது அந்த பொருள் போய் பாக்குறாங்க மாதிரியா வச்சிருக்கீங்க கரண்ட் செஞ்சு வச்சுட்டான் அதை பார்க்க முடியும் பொருள்னா எந்த பொருள் நினைக்கிற நீ எந்த பொருள் சொல்ற கோட்டைக்கு முன்பாக ஆனா அந்த பொருள்
நான் பார்த்தேன் என்ன நிபந்தனை? அப்போ நான் வந்து பார்த்தனா பார்த்தேன். சரி, அங்க என்னன்னு எழுதியிருந்தது? என்னன்னு? ஆரவள்ளி வைக்கப்பட்ட பந்தயத்தை ஜெயிச்சுட்டா, பூரா ஜெயிச்சுட்டா பொண்ணு கொடுக்கறேன்னு எழுதியிருந்தது. ஆமா, பொண்ணு கொடுப்பியா? பொண்ணு கொடுக்குறீங்களோ? சரி இரு, கேளுங்க சபையோர்களே. இதுவரை கூத்து பார்த்தீங்க. இப்ப நியாயம் பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்துக்காரர், நாங்க வாதி பிரதவாதிங்க. இவ பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றான். ஆரவள்ளி பந்தயத்தை ஜெயிச்சுட்டா பொண்ணு கொடுக்கறேன். இவங்க ஆனரசு இல்லாம பொண்ணரசு ஆண்டு வராங்க. ஆம்பளைங்கனாவ அறவே பிடிக்காது. உடனே பந்தயம் வைக்கிறது, அடிமையாக்குறது, சிறையில போடுறது. ஆனா கல்யாணமே கிடையாது. ஆம்பளைங்கன்னா அறவே பிடிக்காது. நீ எப்படி பிள்ளை பெத்த? குப்பை அணிஞ்சு பத்தியா? இல்ல இந்த காலம் மட்டும் அந்த காலத்துல ஊசி போட்டு பத்தியா? எப்படி பெத்த சொல்லு? சென ஊசியில போட்டு இருக்கா சொல்லு, கலைச்சு போட்டு பாண்டவர்காரர்கள் அழிமுத்து இதா வெற்றியுடைய பந்தயத்தில் ஜெயப்படுறீங்களா? ஆமா சொல்லட்டுமா? குழந்தை எப்படி பெத்தேன்னு கேட்க அதை மட்டும் சொல்லு. இதா 300 ஆண்டு வர முடியாது. குழந்தைய பெற்றுட்டேன். இருடி கொஞ்சம் இருடி. தங்கச்சிங்களுக்கே தெரியாது. என்ன ஏன் மந்திரம் நல்லா கேளுங்க. இதுக்கு மேலதான் ஒரு கதை 10 நிமிஷம் நல்ல கதை சொல்றாங்க. 300 ஆண்டு வருது. பக்கா சோனாபட்டான் என்னை பலமந்தமாக எடுத்து இழுத்து சென்று என்னை மானபங்க செஞ்சான். அதாவது ஊருக்கு கிழக்கு குண்டுமலை. ஆமா, குண்டுமலை விவசாயி கூட பக்காசுரன் சொல்ற அரக்கன். அந்த பக்காசுரன் உன்னோட சேர்ந்துட்டான். சரி. ஆமா, அப்ப பக்காசுரன் உன்னோட சேரும் போது தங்கச்சிங்களுக்கு இள வயசு, சம்பாதிக்கிற வயசு, விவரம் தெரியாது. ஆமா, நீ ஒருத்தி தான் பருவத்துக்கு வந்தவன். ஆமா, அதாவது இது எப்படின்னு கேட்டா, 300 மங்கலத்துல 300 ஊடு, மேல பிராமணருடைய ஊடு 300 ஊடு. ஆமா, அதான் அக்ராகரம். வேறு அக்ராகரம்னா 500 இருக்கிற இடம். அக்ராகரம் 300 வீடு. அதுல ஒரு ஏழை பிராமணம் பகதல் ஐயர்னு பேரு. அப்ப அந்த 300 மங்கலத்துல அக்ராகரத்துல ஒரு ஜட்ஜு, அதாவது ஒரு நாட்டாமம் கவுண்ட மாதிரி பெரியாளு. ஆமா, பெரிய ஆளு. அப்படி சொல்லுவோம், பெரிய ஆளு. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஊர்ல ராமாயணம் படிக்கலாம். இன்னைக்கு தான் வேஷம் போட்டு கூத்தாடுறது. அந்த காலத்தெல்லாம் அப்படி இல்லைங்க. பல ஆண்டு காலத்துக்கு முன்னால பிராமணர் வரவழைச்சி ஊரை கூட்டி உட்கார்ந்துக்கிட்டு முக்காலி போட்டு கதையை படிப்பாங்க, ஜனமெல்லாம் கேட்பாங்க. அதே நாளில் வேஷம் போட்டு ஆடி 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 கூத்தா மாறி போச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாரு, நம்ம ஊர்ல ராமாயணம் படிக்கணும், அத கேட்கணும். ராமாயணம்னா சாமாயணம் இல்ல. ராமா 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 என்று ராமகாரியத்தை பாட, அந்த ராமா என்று ஒவ்வொரு சொல்லும் நீங்க அதிலே கேட்க, நாம செய்த பாவம் தொலையுமா பகவத்கீதையில கூட எழுதியிருக்கு. அதனால யாருங்க ராமாயணம் படிக்கிறவங்க அப்படின்னு சேவகனை கேட்டாங்க. அப்ப சேவகன் சொல்றான், பகதல் ஐயர் ஒரு ஏழை பிராமணர், அவருக்கு ராமாயணம் படிக்க தெரியுங்க. சரி போய் கூட்டியா. அப்ப பகதல் ஐயரை கூட்டிட்டு வராங்க. ஐயரே, உனக்கு ராமாயணம் படிக்க தெரியுமா? தெரியுங்க. உனக்கு என்ன வேலை? சாமி, நான் புண்ணியாசனைக்கு போவேன். பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா புண்ணியாசனை, புதூடு புண்ணியாசனை, பாவத்து தொலைக்க புண்ணியாசனைக்கு போவேன். ஒரு படி அரிசி கொடுப்பாங்க, பழந்தாங்க கொடுப்பாங்க, ஏதோ பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கி வயிறு வளைக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. சரி, உனக்கு ராமாயணம் படிக்க தெரியும்ல, எங்க ஊர்ல 10 ராத்திரி ராமாயணம் படி, உனக்கு என்ன கூலி வேணும் கேளு அப்படின்னு அந்த நாட்டாம கவனம் கேட்டான். அவன் சொல்றார், நான் வெளியில போனா பழம் தேங்காய் பணமெல்லாம் கொடுப்பாங்க, அதனால அதெல்லாம் வேண்டாம். தினப்படி அரிசி, சோத்துக்கு தானே வழி வேணும், தினப்படி அரிசி கொடுங்க, ராமாயணம் படிச்சிடுறேன். உடனே சாமி உன்னை கூப்பிட்டு துடுவு போட்டாங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல ராமாயணம் படிக்கிறாங்க, எல்லாரும் ஊரு தவறாக வந்துருங்க. துடுவு போட்டாச்சு. பொழுது பல ஆறு வெடிச்சது. ஐயர் வந்துட்டார். ஊரு கூடி போச்சு. உட்கார்ந்து ராமாயணம் படிக்கிறார். ராமாயணம் படிச்சு பொழுது இறங்குச்சு, கதை முடிஞ்சது. எல்லாருமே போயிட்டாங்க. அந்த நாட்டாமையும் போயிட்டான். ஐயரு கூலி இல்ல, ஆளுமே கொடுக்கல. பார்த்தார் ஐயரு, சரி நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா ஐநூற்றமா போட்டு ஆட்டுது. சோத்துக்கே வழி இல்ல. நீ கூலி அரிசி வாங்க சும்மா வந்திருக்கிற. எப்பயுமே பொம்பளைங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க, அது பழக்கம். சரி, இதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இன்னைக்கு காலத்தை போய்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கு கஞ்சி காசு குடிச்சுட்டாங்க. மற்ற நாள் காலையில வந்தார், ராமாயணம் படிச்சார். பொழுது போச்சு. அன்னைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. அன்னைக்கும் கூலி கொடுக்கல. வீட்டுக்கு போனா ஐநூற்றமா ஆட்டுது. மற்ற நாள் பலாறு வெடிஞ்சது. ஊரு கூடி போச்சு. ஐயரு வரல.
அப்ப நாட்டாம பார்த்தான், டேய் எங்கடா அந்த பிராமண பையன் ஈன காணோம், போய் கூட்டிட்டு வா அப்படி சேவுக்கு அனுப்பினான். சரி சேவுக்கு போனான். ஐயா ஏயா அட போயா, 2 நாளா கூலி கொடுக்கல, சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் அவா பட்டினி கிடக்குறோம், கூலி கொடுக்காத நான் என்ன செஞ்சா போடுவேன், வர முடியாது போய் சொல்லு போ. அப்ப சேவுக்கு வந்து சொன்னான், ஐயா கூலி கொடுக்கலையா, ஐயர் வரல, டேய் 2 நாளுக்கு கூலி நீ சேர்த்து கொடுத்தன வர சொல்லு அப்படின்னா. அப்புறம் வந்து ஐயர் வந்தார். ராமாயணம் 3வது நாள் ராமாயணம் படிச்சார். பொழுது போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க, கூலி கொடுக்கல. அப்ப ஐயர் என்ன பண்ணாரு, இந்த ராமாயணத்தை படிச்சு பொழைக்கிறத விட அப்படின்னு ஓலைச்சூடிய இப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டே போனார். இப்படி நாட்டாம இப்படி சேர் போட்டு அங்க உட்கார்ந்து சபாமண்டபத்தில் உட்கார்ந்தார். இந்த ஐயர் இங்க இருந்து போய் ராமாயணம் கட்டுது நீயும் கட்ட போ அப்படின்னு ஓலைச்சூடிய அந்த நாட்டாம முகர மேல ஓங்கி அடிச்சான். அப்ப சொன்னார் அவரு, பிராமண பையா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயிலான். அன்னைக்கு ஒரு சாஸ்திரம் பாருங்க, பழமொழி, ராமாயணத்தை வச்சு வவுறு வளர்க்கிற, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். ராமாயணத்தை கீமாயணம்னு சொல்லி பேசவே இல்ல, குடி சாபம். அந்த ராமருடைய அம்சையால நீ இவ்வளவு மண்டக்கருவம் பிடிச்சிருக்கிறதுனால நீ ஒரு அசோரா போ, கடவுள் போ அப்படின்னு பகதல் ஐயர் தான் பக்காச்சோரன். அந்த ஐயரை பூரணமா சபிச்சுட்டார். சாமி நான் புண்ணியாசனைக்கு போய் ராமாயணம் படிச்சு ஒரு வழக்குவேன், என்ன அசூரனா பண்ணிவிட்டீங்க, நான் எப்படி பொழைப்பேன்னா ஊருக்கும் கலக்க குண்டுமலை, அந்த குண்டுமலையில குடியிரு, ஒரு ஊடு போய் 299 ஊடு, வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 வண்டி பிடிக்கிற சகடா வண்டி, ஒரு வண்டி 7 எருமக்கடா, அந்த வண்டியோட நரமனுஷன், இத்தனையும் பக்காசோனுக்கு ஒரு வேளை சாப்பாடு. அப்போ இப்படி சாப்பாடு போயிட்டு இருந்தது. இவங்க அக்கா தங்கச்சி 7 பேர். இவங்க பிறந்ததே ஒரு இடம், ஆனா ரெட்டியார் வரைக்கும் வளர்ப்பு மகத்தார் 8 பெண்கள், வளர்ப்பு பிள்ளைங்க. இவங்க அக்கா தங்கச்சி 7 பேர் வனாந்தரம் போறது. அன்னைக்கு இவதான் பெரியவோ, தங்கச்சி சின்ன பிள்ளைங்க. போய் பூ பறிக்கிறது, கொஞ்சம் மாலை கட்டுறது, தலையில வச்சுக்கிறது. இப்படி ஒரு நாள் சாப்பாடு வரல. பக்காசூரன் கோபம் வந்துச்சு, மலையை விட்டு கீழே இறங்குறான். பௌத்த பசி இவங்க பொம்பளைங்களை பார்த்த உடனே பௌத்த பசி அவன் போய் இவனுக்கு காம பசி ஏற்பட்டு போய் பொம்பளை பார்த்தோன்னு ஆசை வந்துருச்சு. அப்போ இவனை துரத்துறான். துரத்தும் போது தங்கச்சிங்களை புடிச்சு பின்னுக்கு தள்ளி பக்காச்சூரனோட எதிர்த்து போர் புரிஞ்சா ஆரவல்லி. அப்போ ஒரு ஆம்பளை கிட்ட பொம்பளை என்ன பண்ண முடியும், பலாத்காரமாக நந்தாவனத்துல பலாத்காரமா ஆரவல்லி சேர்ந்துட்டான். ஆரவல்லி சேர்ந்தோடனே அப்பங்கிட்ட போன ஆறுகிட்ட சொல்லுவா, கல்யாணம் ஆகாத பிள்ளைதாச்சியா இருந்தா என்ன செய்யறது, ஆறுகிட்டயுமே சொல்லல, மௌனமா இருந்தா. இவ கற்பமானா 10 மாசம் ஆச்சு. ஒரு நிலவர சுரங்கம், சுரங்கத்தில் நிலவர கட்டி தங்கச்சிங்களுக்கு தெரியாத நிலவரையிலேயே அந்த பொட்டப்பிள்ளைய வளர்த்துறான். பொட்டப்பிள்ளைய வளர்த்துறான். அப்போ ஒரு நாள் பீமை, அதாவது வனவாசம் போறாங்கல்ல, அப்போ 300 பங்கத்துல பாருமணி அம்மா ஊடு. பாருமணி அம்மாளுக்கு ஒரே பையன். அந்த அம்மா முறை, அந்த அம்மா காத்தால இருந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்ப குந்தாதேவி போய் ஏமா அழுகுறேன்னு கேட்க, எனக்கு ஒரு பையன் பக்காசூருக்கு சோறு கொண்டு போகணும், பக்காசூருக்கு சோறு கொண்டு போன என் பையனை தின்னு போடுவான், நான் என்ன செய்யறேன்னு அழுகுறேன்னா. அப்ப குந்தாதேவி எனக்கு 5 பையன் இருக்கிறான், ஒரு பையனை அனுப்புறேன்னு சொல்லிதான் பீமன் சோறு கொண்டு போனான். பீமன் சோறு கொண்டு போய் என்ன பண்ணான், 7 வண்டி சோத்த 3 உருண்டையா பிடிச்சான். 7 வண்டி சோத்த 3 உருண்டையா பிடிச்சான். எருமகடாய் அவுத்து முடிக்கிட்டு 2 உருண்டையும் சாப்பிட்டான். ஒரு உருண்டை மிஞ்சி போச்சு. அந்த ஒரு உருண்டையை கையில வச்சுக்கிட்டு இப்படி வண்டி மேல சாஞ்சாம் பாரு, அப்படியே தூங்கி போயிட்டான். பக்காசூரன் கீழே இறங்கி வந்து பாக்குறான். ஒரு உருண்டை சாதம் மலையாட்டு இருக்குது. பார்த்தா நமக்கு வந்த சாதத்தை சாப்பிட்டான்னு சொல்லி 2 கையும் பிடிச்சி ஓங்கி ஒரு குத்து, அந்த ஒரு உருண்டை சோத்தையும் வாயில போட்டுக்கிட்டான். அப்போ பீமனுக்கும் பக்காசூரனுக்கும் சண்டை. பீமே பக்காசூரனை ஆக்கையா கிழிச்சுட்டான். பக்காசூரனை கிழிச்சிட்ட உடனே பக்காசூரன் செத்து போயிட்டான்னு செய்தி கேட்ட உடனே அப்போ என்ன செஞ்சா, ஒருத்தனை தாலி கட்டினா தான் புருஷன் இல்ல, ஒருத்தனோட சேர்ந்தாவே என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தொட்டானோ அன்னைக்கே அவன் நமக்கு புருஷன். அவன் புருஷனா ஏத்துக்கிட்டா பக்காசூரனை. அப்போ பக்காசூரனை கொண்டுட்டான்னு சொன்ன உடனே ஓடுனான். ஓடி பார்க்கும் போது அங்க பக்காசூரன் செத்து கிடந்தான். பக்கத்துல ஒரு ஓலை சிவடி கிடந்தது. அந்த ஓலை சிவடி எடுத்துக்கிட்டு பக்காசூரனை கொன்னவன் நம்மள உருவானா அப்படின்னு அக்கா தங்கச்சி 7 பேரும் அப்ப 303 தொட்டு புறப்பட்டவங்க தான் நேரா கிழக்க போறாங்க. அந்த ஓலை சிவடியில என்ன இருக்குது,
அத பில்லி சூனிய மந்திரம் 3 சொல்லு மந்திரம். அந்த 3 சொல்லு மந்திரத்தை ஓலைச்சுவடி பார்த்து படிச்சுக்கிட்டாங்க. பில்லி சூனிய மந்திரம் சொல்லக்கூடிய 3 சொல்லு மந்திரத்தை படிச்சு ஜக்கம்மா இவங்க தான் ஜக்கம்மாவை உருவாக்குறாங்க. ஜக்கம்மா அப்படின்னு ஒரு பதும பள்ளி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த ஜக்கம்மா அனுகிரகத்தினால மாய மாளிகை சுத்திலும் ஆரவள்ளி கோட்டை யாருக்கும் தெரியாம மாய மாளிகை கட்டி அரசாங்கம் கட்டுக்கிறாங்க. அதாவது அதுதான் ஒரு சரித்திரம். அதனால பக்காசூரனை கொண்டதுனாலதான் பீமனுக்கு பகை. அந்த பக்காசூரனை பிறந்த குழந்தை மகளாபட்டா பல்வரிசா. எங்க உன் பிள்ளை கூப்பிட்டு பார்க்கலாம். கன்னியாகுமரி மகளா பல்வரிசா. ரொம்ப நன்றி. காதில் முண்டியாடுறது இவங்க இவன் என் தலையில கதை பாக்குறீங்க நீ. அதுக்கு இதனால வரைக்கும் தனியா கருத்தறிவு இல்லை. பரவாயில்ல பிள்ளை யாரு என்னன்னு கண்ணு அம்மா நல்லா முகத்து காட்டம்மா நல்லா நடந்து காட்டு. உன் மகன் நிலவரி இருந்தா ஆமா சூரிய ஒளி படாம வெளி வந்தா சூரியன் கண்ண குடிச்சிட்டு அதனால கண்ணை மறைச்சுக்கிட்டா. பரவாயில்ல நாய் நேரம் தோல் வெள்ளத்தோட இருக்கு. தோல் வெள்ளத்தோட நாய் நேரமா இருக்கிறா. சரி உன் மகளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். என் அப்பா அம்மா சிவனந்தாபுரி இருக்காங்க. என் தாய் மாமன் சிவனந்தாபுரி இருக்காங்க. அதனால உன் மகளை கைப்பிடிச்சு கொடுத்து புத்திமணி சொல்லி விடு. நான் சிவனந்தாபுரி போய் அங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. இதுதான் தக்க சமயம். இந்த ஆர்ப்பாட்ட ஆர்வலை யாருமே ஜெயிக்கவில்லை. அதனால இந்த அள்ளிமுத்து நம்மளை அடித்து வதைத்து கொட்டதே அடக்கி விட்டான். அதனால நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டோம். அதனால இதோ எலுமிச்சங்கனி பூச்செண்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடு. அப்படி ஆகட்டும். அதாவது அவங்க பார்த்தாங்க அலந்தா ஒரு சாண் இல்ல, அருந்த ஒரு சீனக்கதை, அலந்த ஒரு சாண் இல்ல, அருந்த ஒரு சட்டி இல்ல. பெரிய பெரிய பயில்வாங்க நம்ம ஜெயிக்க முடியல. ஒரு சின்ன பையன் நம்ம ஜெயிக்கலாம். இவனை வாழ விடக்கூடாது, இவனை எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பூச்செண்டுல விஷம், எலுமிச்சை மக்கள் விஷம், வெத்தலை பாக்கல் விஷம், மூணுல விஷத்தை வச்சு மவனை கூப்பிட்டு மகளே நீங்க குதிரை மேல போறீங்க, போற வழி தண்ணி தேவைக்கும் எல்லாம் செய்வேன். அதனால முதல்ல வெத்தலை பாக்க கொடு, ரெண்டாவது பூச்செண்டை கொடு, அதுக்கும் தீரலையா எலுமிச்சை மக்கள் சாறு புரிஞ்சு கொடு, கணக்கு சரியா போயிடும். ஓ போன்னைக்கு போயிட்டு பொதனைக்கு வா அப்படின்னு பல்வரசம் அனுப்புனாங்க. அப்போ அள்ளிமுத்து பல்வரச கையில பிடிச்சுக்கிட்டு உடனே குதிரை மேல போறாங்க. போகும்போது அள்ளிமுத்து தண்ணி தாக ஏற்பட்டு போயிடுது. தண்ணி குதிரையை பூமியில இறக்குறான். பின்னமர சோலை, பின்னமர சோலையில தண்ணி தாகம். அப்பொழுது வெத்தலை பாக்கு கொடுக்குறான். வாங்கி போட்டான். நாக்க பிடிக்குது. பூச்செண்ட முகம்தான் மூச்சு, அதாவது மூச்சு திணறுது, மயக்கம் வருது. எலுமிச்சை மரத்தை குளிச்சு சாப்பிட்டான். பேச முடியல, நாக்கு பிடிச்சுக்கிட்டு மூச்சு திணறுது, ஒண்ணும் பண்ண முடியல. அடியே இனிமே நான் குலைக்க மாட்டேன் அப்படின்னு குதிரையை கொண்டாந்து குதிரை முதுகுல எழுதுறான். என் அப்பாவாகிய கோர்மல ராஜனுக்கும் என் மாமாவாகிய ஐவர் பஞ்ச பாண்டவருக்கும் என் மைத்துனராகிய அபிமன்னனுக்கும் அள்ளிமுத்து எழுதிய நிருபம் ஆரவள்ளிப்பட்டினம் சென்று பந்தயத்தை ஜெயித்து வெற்றி பெண்ணை கைப்பிடித்து வருகிற வழியிலே அள்ளிமுத்து பின்னமர சோலையிலே அப்படின்னு எழுதுனா மூச்சு போடு. உடனே அள்ளிமுத்து செத்து போயிட்டான். குதிரை உடனே சிவனந்தாபுரி போச்சு. அப்ப போர் மண்ண காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு சங்குபதிக்கிட்டு வந்து எங்கடி மகன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு கொண்டாடி பிடிச்சி அடிக்கிறார். அப்ப குதிரை வருது. குதிரையை பார்த்தோன்னா அள்ளிமுத்து செத்து போயிட்டான். உடனே ஒடியாராங்க எல்லாம் வந்து காலு குள்ள கத்துறாங்க. அப்ப ஐவண்ணம் பார்த்தான். இந்த பிரேதத்தை பார்த்துக்குங்க, நான் எவ்வளவு போய் உயிர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அள்ளிமுத்து அபிமன்னன் யமலோகம் போய் உயிர் வாங்கிட்டு வரதுக்கு போயிட்டான். அப்போ கிருஷ்ணன் ஒரு பிராமணா வந்து நான் காசிக்கு போயிட்டு வரேன், இங்கதான் சாப்பிடணும், பணத்தை போட்டு அழுவுறீங்க, எடு 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 அப்படின்னு பிராமணன் சொல்ல
இவங்க உடனே சந்தன கட்டை குங்கும கட்டை வச்சு குணத்தை நெருப்பு வச்சு எரிச்சு விட்டாங்க. நெருப்பு வச்சு எரிச்ச உடனே ஜோன மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி வந்து எல்லாம் பூரா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ஐமண்ணே உயிர் வாங்கிட்டு வந்தான். உயிர் வாங்கிட்டு வந்தா அப்பா எங்க எங்க அள்ளிமுத்து எங்க அள்ளிமுத்துனா என்ன சொல்லுவேன்? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அழுதும் ஒரு பிராமணன் வந்தான், நான் விரதம் முடிக்கணும், சாபம் முடிச்சிருவேன், இது எடுத்து தகனம் செய்யுங்கன்னு சொன்னான். தகனம் செஞ்சோம். ஜோன மழை பெஞ்சது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப எல்லாரும் ஒப்பேரிச்சு அழுகுறாங்க. ஐமண்ணே பாண்டவரு எல்லாமே அழுகுறாங்க. அப்பொழுது ஒரு சிட்டுக்குருவி, யார் பகவான் தான், சிட்டுக்குருவி ஐமண்ணன் தோல் மேல உட்கார்றது, கீழே உட்காந்து மூக்கில கிளறது, ஐமண்ணன் தோல் மேல உட்கார்றது, கீழே உட்காந்து மூக்கில கிளறது. பார்த்தா ஐமண்ணன் இது ஏதோ சேட்டை காட்டுதுன்னு சொல்லி தன் கையில இருந்து சந்திராயத்தை ஓங்கி பூமியில குத்தினான். பூமி ரெண்டா பொழந்தது. அள்ளிமுத்து பிரேதம் மேல வந்தது. உடனே அள்ளிமுத்து உசுர் கொடுத்தா. உடனே உசுர் கொடுத்த உடனே என்ன பண்ணா? அள்ளிமுத்து செத்த உடனே நேரா பல்வரிசை ஆரவள்ளிப்பட்டினம் போயிட்டான். ஆரவள்ளிப்பட்டினம் போய் ஆரவள்ளி பார்த்து அது தேவடியா, அது என் புருஷனை கொண்டவள, என் புருஷனை கொண்டு விட்டிய, என்ன முண்டை ஆக்கிட்டிய அப்படின்னு அம்மா கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஐமண்ணும் அள்ளிமுத்தும் ஓடுறாங்க. போகும்போது அள்ளிமுத்து ஐமண்ணன் பல்வரிசை அம்மாவில பேசுறத ஐமண்ணன் பாத்துக்கிறாரு. ஐமண்ணன் பேசுறத பாத்துக்கிட்டாரு. அப்ப அள்ளிமுத்து ஓடுறோம்னா பல்வரிசை பிடிச்சி மைத்தருக்கு போனார். அப்ப ஐமன் வந்து மச்சான் போரு, பல்வரிசை தப்பு கிடையாது. அவ அம்மா ஆரவள்ளியை கண்டபடி பேசுங்க, நான் காதார கேட்டேன், இந்த சூதுக்கார ஆரவள்ளி தான் அப்படி சொல்லி 7 பேர்த்தையும் பிடிச்சி சின்னாப்பண்ண செஞ்சு 7 பேர்த்தோட அவை அவங்க 7 பேர்த்தோடைய மொழியை அறுத்தாங்க. அப்ப ஒருத்தி தப்பிச்சு போயிட்டாங்க. 6 பேர் தான் சிக்கனாங்க. 6 2 12 தான் தோரணம் நட மாட்டாங்க. அப்ப காளியாடி பார்த்தா, அம்மா நான் மூக்கு மொழியாடி தோரணம் கட்ட சொன்னல, பாரு கணக்கு சரியா போச்சா பாருன்னு அள்ளிமுத்து கேட்டான். எங்கப்பா 2 குறையுதுன்னா. ஆமா அம்மா தெரியல, அவதான் அதாவது மாயவல்லி சூனியவல்லி. அந்த சூனியவல்லி தப்பிச்சு போனதான் இன்னைக்கு பிள்ளி விடுறது, சூனியம் விடுறது, மந்திரம் பண்றது, தந்திரம் பண்றதெல்லாம். அவள் அன்னைக்கு கொண்டு இருந்தா இந்த மந்திரம் எல்லாம் இருந்திருக்காது. அதனால ஒருத்தி தப்பிச்சு மலையாளம் போயிட்டா. அவளால பில்லி சூனியம் மந்திரம் எல்லாம் உற்பத்தி ஆகிரும். சரி நீ போய் பல்வரிசை கல்யாணம் பண்ணி படிச்சு அப்படிங்கும் போது அள்ளிமுத்து பாண்டவருக்கு முன்னால பல்வரிசை கல்யாணம் செய்யறா. திருமணம் செய்தாரே ஒரு மனதாகவே. அள்ளிமுத்து அபிமன்னார் உயிர் பெற்று மீண்டும் ஆரவள்ளி சூரவள்ளிய அடிச்சு சுண்ணாம்பு கால்வாயில போட்டு எரிச்சு விட்டு நேரா கிழக்கு நெல்லூர் பக்கத்துல ஓட்டி அவரை தோவரை விளைச்சு அன்னைக்குதான் கொட்டமுத்துக்கு ஆமனுக்குன்னு பேர் வருது. அவரை தோவரை வச்சு ஆமனுக்கு சால் விட்டாங்க. அன்னைக்குதான் கொட்டமுத்துக்கு ஆமனுக்குன்னு பேர் வச்சாங்க. ஆமனுக்கு சால் விட்டுட்டு பல்வரிசை கல்யாணம் பண்ணுவதோடு ஆரவள்ளி பந்தயம், அள்ளிமுத்து சண்டை, பல்வரிசை கல்யாணம் சுமதி அவங்க குடும்பத்தார் பாண்டி அண்ணன் அவ என்ன வர
குடும்பத்தாரும் அண்ணன் பாண்டியன் அவர்களும் இன்னும் ஒரு குடும்பத்தார் அனுமதி பச்சாயத்து வேண்டுதல் நிறைவேறிபடினால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு அம்மா தாயை பச்சியம்மா அவர் செய்யக்கூடிய தொழில் போற வழியில வர வழியில எந்த இடையூறு ஏற்படாம செய்ய தொழில லாபத்தை கொடுத்து 60 100 விலை கோடான கோடி குற்றம் கொண்டு போய் கொடுத்து சென்ற படம் சிறப்பு வாங்கி ஆனால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் கூட்டம் முடியாம கொண்டு போடாமல் மார்க்கண்டனை போல் சென்ற படம் சிறப்பு வாங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு பச்சையம்மன் அருளாலே விடூலி வாழ வேண்டும் என்று பச்சையம்மன் நமது அருமை அண்ணார் செல்வம் அவர்கள் நம் நாடகத்தை உலகமெங்கும் பரசாற்றக்கூடிய யூடியூப் சேனல் செல்லும் அவர்களுக்கு எங்களுடைய பச்சையம்மன் நாடக கலைக்குழு சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக அவருக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்